நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 1, Genesis chapter 15 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த வசனத்துடைய துவக்க பகுதியிலேருந்து நாம பார்த்தோம்னா இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதற்கு முன்பாக நடந்த காரியத்தையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதற்கு முன்பாக நடந்த காரியம் என்ன? ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில குடியிருந்த போது அவரையும் அவருடைய பொருள்களையும் அவரை சேர்ந்தவர்களையும் சோதோமியர்கள் கொண்டு போயிட்டாங்கிறத கேள்விப்படுறாரு. அதை அறிந்து கொண்ட அவர் என்ன செய்யறாரு? அவருடைய வீட்டில இருந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களை ஆயுதம் தரிப்பித்து தான் எனும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் ராக்காலத்துல எதிர்த்து முறியடித்து அவங்க எல்லாரையும் மீட்டு கொண்டு வராங்க. அப்படி மீட்டு கொண்டு வரும்போது சோதோமியர்களுடைய உடைமைகளையும் ஆட்களையுமே சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு. இதை அறிந்த சோதோமின் ராஜா ஆபிராம் இடத்துல வந்து, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும்னு சொல்றாரு. அப்படியாக அவர் சொல்லும் போது ஆபிரகாம் அவருக்கு சொல்கிற வார்த்தைகள் என்ன? அது ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எந்தபடியான பக்தி வைராகியம் உள்ள வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இல்லையா? ஆபிரகாம சோதோமின் ராஜா ஐஸ்வர்யவான் ஆக்கினேன்னு சொல்லாத படிக்கு அவருடைய உடைமைகள்ல சரட்டையாகிலும் பாத ரட்சையாகிலும் இல்ல அவருக்கு உண்டான யாதொன்றிலும் நான் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். தன்னுடைய உயர்வு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும்னு சொல்லி அவரை நோக்கி கையை உயர்த்துறாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தும் போது அது தேவனுக்கு எவ்வளவு பிரியமா இருந்திருக்கும். எப்பொழுதுமே தேவனை குறித்த பக்தி வைராகியம் நமக்குள்ளார காணப்படும் போது தேவன் நம் மீது பிரியம் கொண்டு நம்மை பற்றின வைராகியம் பாராட்டுகிறவராக இருக்கிறாரு. இந்த காரியம் நடந்து முடிந்த பிற்பாடே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனத்துல இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இப்படியான வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்கும் பயப்பட வேணாம் இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல தேவனை சேவிக்கிறவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படுறோம். அப்படி ஆபிரகாம் கர்த்தரை குறித்த பக்தி வைராகியத்தை பாராட்டினதுனாலதான் தேவனும் தன்னை ஆபிரகாமின் தேவன் சொல்லி அவருக்கு பின்வருகிற சந்ததியாருக்கு தன்னை மையப்படுத்தி காண்பிக்கிறாரு. அந்தபடி கர்த்தரை குறித்த பக்தி வைராகியம் நமக்குள்ளார இருந்தா நம்மை பற்றின வைராகியத்தை கர்த்தர் கொண்டவராக இருப்பாரு. இங்க எப்படி ஆபிரகாமை நோக்கி பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னாரோ அந்தபடியாக எந்த ஒரு சூழ்நிலையும் பயப்படுகிற காரியம் நேரிடாம பாதுகாத்து கொள்வாரு. அதை மனித மூளையால புரிந்து கொள்ள முடியாது. இங்க ஆபிரகாமுக்கு கூட அந்த வார்த்தையுடைய மகத்துவம் புரியல. அதனால்தான் இந்த வார்த்தைகளை சொன்ன போது அவர் தேவனை நோக்கி கேட்கிறாரு, தேவரீர் எனக்கு என்ன செய்வீர், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனேன்னு கேட்பாரு. அந்த பிள்ளையும் தர வல்லவரா இருக்கிறாருங்கிறத அந்த நேரத்துல ஆபிரகாமால புரிந்து கொள்ள முடியல. ஆனா தேவனோடு அவர் ஐக்கியப்பட தேவனுடைய மகா பெரிய வல்லமையை உணர்ந்து கொண்டவராக இருக்கிறாரு. அதனால்தான் தன்னுடைய சொந்த குமாரனும் பார்க்காம தேவன் அவரை கேட்ட போது அவரை பலியிட கூட அவர் ஒப்பு கொடுத்திருக்காரு. அந்தபடியான ஒரு உறவின் ஐக்கியத்தை அங்க நம்மளால பார்க்க முடியுது. இப்படியாக தேவன் தாமே பயப்படாதேன்னு நமக்கு துணை செய்யும் போது நாம தேவனுக்குரிய காரியங்களை பற்றி கொள்பவர்களாக இருப்போம். அந்தபடியாகவே ஆபிரகாமோ தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்காக காத்திருந்ததை காட்டிலும் எதற்காக காத்திருந்தார்னு சொல்லிட்டு எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்தபடியாக அவர் இந்த பூமியில பரதேசியை போல சஞ்சரித்து தேவன் உண்டாக்கின நகரத்துக்காக காத்திருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவன் தனக்கு உண்டு பண்ணிருக்கிற காரியங்களை காணக்கூடிய பொறுமையோடு வாழ்ந்திருக்கிறாரு.
இப்படியான உறவின் மேம்பாட ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியுது. இந்த நம்பிக்கைக்கான அச்சாரமாகவும் துவக்கமாகவும் நாம பார்த்த பிரதான வசனம் காணப்படுது. தேவன் எப்பொழுது பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னாரோ அந்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியையும் காத்து வழிநடத்தினவராக இருக்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட தேவனை பற்றி கொள்ளும் பக்தி வைராகியம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் காணப்படணும். அப்படியாக காணப்படும் போது அவர் தாமே நமக்கும் பயப்பட வேணாம்னு சொல்லி நமக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாக இருப்பாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நமக்கு பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். ஏன்னா தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியம் பெரியது. அதை நாம புரிந்து கொள்வதற்கு அவரை பற்றி கொள்கிற பக்தி வைராகியம் நமக்குள்ளார காணப்படணும். அவருடைய அன்பு பெரிது. அந்த அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டோமே ஆனால் நாம எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் கலங்க மாட்டோம். அவர் நமக்காக நீட்டிருக்கிற கரத்தை பற்றி கொண்டு அவருடனே கூட நடந்து செல்பவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை பக்தி வைராகியத்தின் மூலமாக பற்றி கொண்டு அவர்தாமே நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறாங்கிறத அறிந்து கொண்டு பயப்படாம முன்னோக்கி செல்ல அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை பற்றி கொண்ட பக்தி வைராகியம் எங்களுக்குள்ளார காணப்படும் போது நீரே எங்களுக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமா இருக்கீங்கிறத அறிந்து கொண்டு பயப்படாம இருக்க தேவரீர் எங்களுக்கு வார்த்தைகளை காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்மை பற்றி கொள்ளும் பக்தி வைராகியமானது எங்களுக்குள்ளார பற்றி எறிய உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தேவரீர் தாமே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி உம்மை பற்றின விசுவாசத்துல வளர்ந்தோங்க செய்யணும் தகப்பனே. அப்படியாய் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு முன்னோக்கி செல்ல தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.